ஆடி போய் ஆடி வந்தா டாப்பா வருவேன். உனக்கு என்ன தாண்டா எய்ம், என்ன ஆக போற? நான் பேசாம ஒரு நடிகன் ஆகலாமான்னு. எப்படி 3 பட தனுஷ்கே டஃப் கொடுப்பேன்ப்பா நான்லாம். அது ஏன்னா உங்க அப்பா எனக்கே சிரிப்பு வருது. பாக்குறவன் என்னடா நினைப்பா? இது எமோஷனல் சீன்பா. எமோஷனல் மாதிரி இல்ல, ஜட்டிக்குள்ள ஏதோ இது போன மாதிரி இருக்குது. பைத்தியமே, நீ 12th முடிச்சதுக்கு அப்புறம் அருமையான ஒரு காலேஜ் இருக்கு, காமதேனு காலேஜ். காமதேனு காலேஜ்? ஆமா, அந்த காலேஜில் படிச்ச எவனும் உருப்படியா இல்லை, ஆனா நீ மட்டும் உருப்படி ஆகணும். சரியா? நீ காலேஜ் போற, என்ன படிக்கிற தெரியுமா? காமர்ஸ் படிக்கிற, பிகாம் படிக்கிற. பிகாம்? என்னப்பா இது ஒரு படி. அப்ப வேண்டாம், அப்ப நீட் படி. நீட்டா? கோச்சிங் கிளாஸ் போற, 12th முடிச்சோன்னே. 12th முடிச்ச அடுத்த கையோட நீட் கோச்சிங் கிளாஸ் போற, நீட் எக்ஸாம் எழுதுற, டாக்டர் ஆகுற. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, கடன் வாங்கி உன் தலை வச்சு என் தலையை அடமான வச்சாது நீ டாக்டர் ஆகுற. டாக்டர் ஆகாம வெளியே வரவும் கூடாது, வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது. 50 லட்ச ரூபா செலவாகும். பரவாயில்ல, இந்த வீட்டை கூட வித்துறேன் நான். இந்த 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு படமே எடுத்துலாம். அதான் பேசணும், படம் பிடம்லாம் பேசக்கூடாது. நீ ஒழுங்கா படிக்கிற, டாக்டர் ஆகுற. யூடியூப் சேனலுக்கு ஒரு கேமரா, ஒரு லைட்டு, என்ன மைக்கு, என்ன மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் ஒரு ரூமுக்கு, எல்லாமே பண்ணிடலாம்ப்பா 50 லட்சத்துல. யூடியூப் சேனல் பக்காவா. 50 லட்சம் இருந்தா என் கடன்லாம் அடைச்சு போட்டு ஒரு வீட்டு கட்டிடுவேன். 50 லட்சத்துல 50 லட்சத்துல ஒரு படம் எடுக்க கஷ்டப்பட்டு எதுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க? டாக்டர் ஆயிட்டுனா திருப்பி 50 லட்சத்தை ஒரு மாசத்துல எடுத்துடணும். நானு என்ன இது கணக்கு? இது என்ன போட்டு இது என்னப்பா நினைச்சிட்டு என்ன பண்றாங்க? காசு போட்டு காசு தான் எடுக்கிறாங்க. அது வேறப்பா, படிப்புல அப்படி எதிர்பார்க்க கூடாதுல்லப்பா. சரி, அப்ப எனக்கு 50 லட்சம் ஒரு 20 லட்சம் திருப்பி வந்தா கூட போகுங்க எனக்கு. நீ டாக்டர் ஆகிறேன். இனிமே உன் மைண்ட்ல என்ன வச்சுக்கிறேன்? டாக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன்னு யோசிக்கிறேன். டாக்டர் ஆகலாம். டாக்டர் ஆகுறது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. இது என்னன்னு படிப்பேன். படி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? 10வது படிக்கிற ஒரு பையனுக்கு தெரியாதா? எஸ் ஸ்மால் எஸ் ஏ. உன் பேர் என்ன? சம்ஸ் வாஸ். பேர் என்ன? வாசு. உன் பேர் தான் வாசு. பயத்துல பேரை மறக்காத. இரு என் பேர் என்ன மறுபடி கேளு. உன் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் வாசு, என் பேர் செந்தில். அதான் உன் பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்ன? வாசு. என் பேர் என்ன? செந்தில். அதான் எழுதிருக்கு. செந்தில்னு எழுதியிருக்கிறது கூட உனக்கு தெரியலனா என்ன? நீ 10வது படிக்கிற. நீ உங்க மிஸ் பேர் என்ன? தேன்மொழி. அது மட்டும் கரெக்டாக தெரியுது. சிரிக்கிறேன். நாளைக்கு வந்து உங்க ஹெட்மாஸ்டர் சொல்லியிருக்கிறேன். என்னப்பா பண்றீங்க? அது எடுத்து லூஸாக இருக்கிறா உன்ன மாதிரியே. சரி போட, தயவு செஞ்சு எழுந்து போட. நான் வந்து கணக்கு எழுதணும். நிறைய பேத்துக்கு எனக்கு வர வேண்டியது காசுலாம், அதெல்லாம் பார்க்கணும். இப்போ நீ எழுந்து போய் அவன் உட்காந்து என்னமோ பண்ணு. கல்ல தின்னுட்டு போய் எழுந்து போ, அந்த பக்கம் போ. இங்கே இருங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரி படிக்க வேணாம், உன் டேலண்ட்டை நோக்கி போ, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்றீங்க. பண்ணிட்டா பண்ணு. ஐயோ அதுவும் வாயில. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அப்பா ஒரு இல்லை 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 கடைசி கடைசி. நியூஸ் பார்த்தியா? இது கூட சரி பண்ணுது. நியூஸ் பார்த்தியா? ஏப்பா 18 வயசு 20 வயசு ஒரு பையன் வேர்ல்டு லெவலில் செஸ்ல சாம்பியன் ஆயிட்டான். அவங்க அப்பனும் என்ன மாதிரி தான்டா போராடி தான் அனுப்பிவிட்டான். அவனோட ஒண்ணுக்கு பிடிச்சா கூட உனக்கு அந்த புத்தி வருமா? ஏப்பா இப்பெல்லாம் பசங்களை ஃபர்ஸ்ட் அடுத்து உங்களோட கம்பேர் பண்றதை நிறுத்துங்கப்பா. எல்லா பேரண்ட்ஸும் இதே தப்பு தான் பண்றீங்க. ஒரு நாள் திரும்பி பார்த்தா என் லைஃப் மொத்தமா நீங்க தான் இருக்கீங்க. மொத்தமா இல்ல, எனக்கு சுத்தமா நீ தான் இருக்கிற. மெண்டல். இந்த டயலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்பர் 20 வயசு சாதிச்சிட்டான் உலக லெவல்ல போய். உங்க கைக்குள்ளேயே என் கையை வச்சிருக்கீங்களேப்பா. என் கையே எங்க உள்ள இல்லடா, உன் கையை கடை என் கைக்குள்ள இருக்கு. பைத்திய மாதிரி பேச என்ன சொல்லியிருக்கேன்? எஞ்சி போ, அந்த பக்கம் போ. இதான் கல்லை எடுத்து போ, தயவு செஞ்சு போ அந்த பக்கம். அதான் பெத்து வச்சிருக்க, நம்ம அவளை மாதிரியே பேசி பழகிறான். இங்கே கணக்கு விட்டுட்டேனே. என்ன வீடு திறந்துருக்கு, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. ஏங்க மக
ஃபேன் ஓடுது, படுத்த படுக்க எப்படியே வீசிட்டு போயிருக்காங்க. ஐயோ, கரண்ட் பில் யார் கட்டுறது? லைட்லாம் எரியுது வேற. இங்கே பாத்ரூம் திறந்தோம். அப்பா தண்ணியே ஊத்துறதில்ல போல, பாத்ரூம் லைட்டே எரியுது. இங்கே போட்ட ட்ரெஸ்லாம் அப்படியே மடிச்சு தானே வைக்க சொன்னேன், மடிச்சு வைக்கல. பையனை வேற காணோம், எங்கே போனோம் தெரியலையே. இங்கே வேற லைட்டு வேற எரியுது, எல்லா ரூம்லேயும் லைட் எரியுது, ஃபேன் எரியுது. கரண்ட் பில்லு 5000 ரூபா ஆக போகுது இந்த மாதம். என்ன பண்ணுறது? எங்கே போனாங்க ஒன்றும் தெரியலையே. இது என்னது? இது கிச்சனா? இது நான் இருக்கப்ப எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பேன். இப்போ இப்படி இருக்குது, பாத்ரூம் மாதிரி இருக்குது அங்கே. ஐயோ, எனக்கு இப்படி இருந்தாலே பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும் நல்லா. அப்புறம் ஏன் இப்படி வச்சுருக்காங்க? இங்கே சாப்பிட்டு அப்படியே கலக்காம வச்சு ஈயம் வச்சு கிடக்கு, வெங்காயம் வெட்டி அப்படியே கிடக்கு. எப்போ வச்சதுன்னே தெரியல. இதை பார்த்தாலே தலை வலிக்குது. எங்கே இருக்காங்க 2 பேரும் தெரியல. இப்போ மாடியில் எது இருப்பாங்களோ? சார் மாடி போய் பார்ப்போம். ஃபேன் ஓடுது, யாருக்கும் ஓடுதுன்னே தெரியல, அது பாட்டுக்கு ஓடுது. அதே மாதிரி கரண்ட் பில்லு ஏறும். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? இல்லாட்டி போதுமே, யார்ட்டாச்சும் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பார். கேட்டால் இல்லையா ஆஃபீஸில் பேசினேன் பாரு. சரி பார்ப்போம் என்னன்னு. நான் வந்தோட்டே வச்சிருவார் ஃபோனை. யார்கிட்டங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசுவாங்க? அவங்க ஹெட் மாஸ்டர் தான் பேசிட்டு இருக்கேன். யார் ஹெட் மாஸ்டர்கிட்ட? உன் பையனோட ஹெட் மாஸ்டர் தான். பையன் எங்கள் பையனை காணா? பையன் எங்க நான் இதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கேன். காணா நான் என்ன நான் வரலையே, ஒரு ஃபோன் பண்ணுவோம் என்னன்னு கேட்டிங்களா? எதுவுமே பண்ணல. நீ வரக்கூடாதுன்னு நான் ஃபோனே பண்ணல.